வணக்கம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தமிழின தலைவரின் மகனாக இருந்த போதிலும் தனக்கென ஒரு வரலாற்றை உருவாக்கியவர் என்பது தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் வாழும் அத்தனை இந்திய பெருந்தகைகளுக்கும் தெரியும். நாம் எல்லாம் அறிந்திருந்த அந்த விஷயத்தை இந்த புகைப்பட கண்காட்சியில் வந்து பார்க்கும்போது அவரோடு பயணித்த அந்த ஒரு உணர்வை நமக்கு இந்த கண்காட்சி அளிக்கிறது. மிகப்பெரிய பிரமிப்பையும் மிகப்பெரிய பெருமையையும் மிகப்பெரிய மரியாதையும் அவர் பால் நமக்கு உண்டாகிறது. ரொம்ப ஒரு அற்புதமான நேரம். இதை தமிழகத்தில் இருக்கும் அத்தனை பேரும், குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த அரிய வரலாற்று பதிவுகளை பார்த்து மகிழும்படி நான் வேண்டுகிறேன். இந்த கண்காட்சியை சிறப்பாக அமைத்த திரு கோபி அவர்கள், இயக்குனர் திரு ஜோ மல்லூரி அவர்கள் இருவருக்கும் எனது வாழ்த்துக்கள். மிக அற்புதமான ஒரு காணொளி காட்சியை, இந்த புகைப்பட காட்சியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி. எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்த ஒன்று நமது முதல்வர் அவர்கள் தனது தந்தைக்கு அவர் மறைந்த பிறகு எழுதிய கடிதத்தில், ஒவ்வொரு முறையும் உங்களை தலைவரே தலைவரே என்று அழைத்த நான் கடைசியாக ஒரு முறை அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவரே என்ற அந்த வரிகளை படிக்கும்போது மனது மிகவும் ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. தமிழகம் தமிழ்நாடாக மாறியதற்கு எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கிறது. அதற்கு பின் உயிர் நீத்த பெருந்தலைவர்கள் இருக்கிறார்கள். அதை நம் முதல்வர் அவ்வளவு எளிதாக யாருக்கும் விட்டுத்தர மாட்டார் என்பதை நாமே சட்டசபையில் பார்த்தோம் அந்த காணொலியில். ஸோ என்றாக இருந்தாலும் இப்பொழுதும் எப்பொழுதும் தமிழ்நாடு என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அது கண்டிப்பாக பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப சிறு வயதில் 14 வயதிலேயே அந்த இளைஞர் அணியில் பொறுப்பேற்றிருக்கிறார். அதன் பிறகு பல போராட்டங்களை, அதை நான் முன்பு சொன்னது போன்று ஒரு தலைவரின் மகனாக பிறந்திருந்தாலும் தனக்கென ஒரு போராட்டத்தை அமைத்து அதில் வெற்றி கண்டு மிகப்பெரிய ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த வரலாற்று பதிவுகளை நிச்சயமாக ஒரு பயோபிக்கா ஒரு இந்திய அளவில் எடுக்க முடியும். அதற்கான பிரம்மாண்டங்களும் மனதை பாதிக்கும் சம்பவங்களும் இதில் இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம். குறிப்பாக அந்த மிசா பீரியடில் அவர் அனுபவித்த போராட்டங்கள், துன்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பயோபிக் என்று சொல்வார்கள் இல்லையா, அது போன்று எடுப்பதற்கு மிக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த புகைப்பட கண்காட்சி இருக்கிறது. நன்றி.